இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, இந்த உலகத்தில் விண்ணரசின் மதிப்பீடுகளை நிலைநாட்ட உமது ஆட்சியை நிறுவ நீர் அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தூய ஆவியின் கொடைகளை கொடுத்து உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்கின்ற பாக்கியத்தை கொடுத்தீர். அதேபோல எங்களையும் நீர் திருமுழுக்கின் வழியாக உம்முடைய நற்செய்தியை அறிந்து கொள்ளவும் தூய ஆவியின் கொடைகளை கொடுத்து நாங்கள் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், நீர் கொடுக்கிற தூய ஆவியின் கொடைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நாங்கள் சென்று உலகெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற இறைவன் எங்களுக்கு அருளை கொடுத்திருக்கிறார் என்று திருத்தூதர்கள் கூறினார்கள். திருத்தூதர்கள் உலகெங்கும் சென்று இறைவனின் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அவர்கள் வழியாக இறை அரசை இந்த உலகத்தில் இறைவன் பரப்பினார். தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவிற்காக அர்ப்பணித்தார்கள். அதேபோலத்தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆதி கிறிஸ்தவர்களும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு சான்று வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இறைவா, உமது அருள் பிரசன்னத்தில் வாழ்கிற நாங்கள், நாள்தோறும் உமது அருளை பெற்றுக்கொள்கிற நாங்கள் தூய ஆவியின் கொடைகளை பெற்று சாட்சிய வாழ்வு வாழ எங்களுக்கு அருள்தாரும். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டுமென்று ஆண்டவர் திருமுழுமானார் என்று கூறுகிறது. இதோ இயேசு கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது நமக்கு அனைத்தையும் ஆண்டவர் தருவார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.